அன்பு மாணவ செல்வங்களே, ஜிவி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 12th கெமிஸ்ட்ரியில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ், அதாவது கரிம வேதியிலிருந்து கேட்கப்படக்கூடிய கட்டாய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த இப்போ வீடியோவை பார்த்துட்டு ஒரு நோட்டில் இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் எழுதிட்டு வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா வர பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய எல்லா ஆர்கானிக் ப்ராப்ளம்ஸ், அதாவது கரிம வேதியியலில் கேட்கப்படுகின்ற கட்டாய வினாக்களை நம்ம கண்டிப்பாக எழுதி நல்ல மார்க் எடுத்துடலாம். வாங்க நம்ம பார்க்கலாம் ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங். கீழ்காணும் வினையை பூர்த்தி செய்க. ஒரு வினை கொடுத்துருக்காங்க. இந்த வினையை நம்ம பூர்த்தி செஞ்சு ஏ என்ன பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மூலக்கூறு, கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிட்டால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. இது ஹைட்ராக்சில் அமீன் கூட வினைப்படுத்துகிறோம். ஹைட்ராக்சில் அமீன் கூட வினைப்படுத்தும் போது, ரியாக்ட் பண்ணும்போது ஆல்டிஹைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் ஹைட்ராக்சில் அமீனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலா, அதாவது நீர் மூலக்கூறாக வெளியில் போயிடும். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதிட வேண்டியது தான். CH3 இங்கே CH இருக்கும், இங்கே N இங்கே OH இருக்கும். ஸோ CH3 CH N OH, இதுக்கு பேர் அசிடால் ஆக்சைம். இதுதான் A அப்படின்னு சொல்கிறோம். இந்த A சேர்மத்தை P2O5 அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது பாஸ்பரஸ் பென்டாக்சைடு கூட வினைப்படுத்துகிறாங்க. இந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு என்னவா ஆக்ட் பண்ணுதுன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. அதாவது நீர் நீக்க காரணியாக இது செயல்படுது. அப்போ இந்த அசிடால் ஆக்சைம்லேருந்து ஒரு நீர் மூலக்கூறை இந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ரிமூவ் பண்ணிடும். அதாவது இந்த அசிடால் ஆக்சைம் மூலக்கூறிலிருந்து இந்த பாஸ்பரஸ் பென்டாக்சைடு ஒரு நீர் மூலக்கூறை நீக்கிறோம். எப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய OH, இது ரெண்டும் சேர்ந்து நீர் மூலக்கூறாக வெளியிட போயிடும். மீதி இருக்கிறது எல்லாமே சேர்த்து எழுத போகிறோம். CH3CN. ஸோ அது CH3CN எழுதிட்டோம். இதுக்கு பேர் மீத்தைல் சயனைட். இதுதான் B அப்படின்னு சொல்கிறோம். இப்போ A அப்படிங்கிறது அசிடால் ஆக்சைம், Bங்கிறது மீத்தைல் சயனைட். செகண்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை A அண்ட் B. A மற்றும் Bயை கண்டறிக. நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் ப்ரோப்-1ஈன், கொடுத்துருக்கக்கூடிய மூலக்கூறு ப்ரோப்-1ஈன் கொடுத்துருக்குறாங்க. இது எது கூட வினைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீர் மூலக்கூறு கூட வினைப்படுத்துகிறாங்க அமிலத்தின் முன்னிலையில். ஸோ இந்த ப்ரோப்-1ஈனை அசிடிக் ஆசிடோட ப்ரெசன்ஸில் வாட்டர் மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஒலிஃபின்ஸில் வாட்டர் மாலிகுல் ஆட் ஆகிறது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா மார்கோனிகாஃப் ரூலை பேஸ் பண்ணி இங்கே ஆட் ஆக போகுது. அதாவது இந்த ஒலிஃபின் அப்படின்னா இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய சேர்மம். இந்த இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய சேர்மத்தை அமிலத்தின் முன்னிலையில் நீர் கூட வினைப்படுத்துகிற வினையானது கருக்கவர் சேர்க்கை வினை. இந்த வினை எதை பின்பற்றி நடக்குது அப்படின்னா மார்கோனிகாஃப் விதியை பின்பற்றி நடக்குது. இப்போ இந்த நீர் மூலக்கூறை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா HOH பிரித்து எழுதிக்கிறோம். அதாவது இந்த வாட்டர் மாலிகுலில் HOH பிரித்து எழுதிக்கிறோம். இதை நம்ம தனித்தனியாக பிரிக்கும்போது H+ பிரிப்போம், OH- பிரிப்போம். அப்போ மார்கோனிகாஃப் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த OH- அப்படிங்கிற அயான் ஒலிஃபினில் லீஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த H+ ஹையஸ்ட் ஹைட்ரஜன், அந்த டபுள் பாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனில் எதில் அதிகமாக ஹைட்ரஜன் இருக்கோ அங்கே போய் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த நீர் மூலக்கூறில் இருக்கக்கூடிய OH- ஆனது ஒலிஃபினில் குறைந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் சேர்ந்துடும். H அதிக ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் சேர்ந்துடும் சொல்கிறாங்க. அப்போ இந்த OH இங்கே போய் இந்த கார்பன் கூட சேர்ந்துடும், இந்த H இது கூட சேர்ந்துடும். அப்போ CH3 ஆல்ரெடி இங்கே CH இருக்குது, இந்த OH இங்கே போகும்போது CHOH போயிடும். இந்த H இங்கே வரும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா CH2லேருந்து CH3 மாறிடும். இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இதுதான் A. அடுத்தது Bயை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. B கண்டுபிடிக்க சொல்லும்போது நமக்கு டைபோரேன் கொடுத்துருக்காங்க, கூடவே ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு இருந்தாவே இது ஆன்டி மார்கோனிகாஃப் ரூல் பிரகாரம் தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அதாவது பெராக்சைடு இருந்துச்சுனாவே எதிர் மார்கோனிகாஃப் விதியின் பிரகாரம் அந்த வினை நடக்கும்னு சொல்கிறாங்க.
அப்போ இந்த நீர் மூலக்கூறை நம்ம HOH பிரிச்சுக்கிறோம், அதாவது வாட்டர் மாலிகுலை HOH பிரிச்சுக்கிறோம். நம்ம மேலே சொன்னோம் இல்லையா மார்கோனிக் ஆஃப் ரூல், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆன்டி மார்கோனிக் ஆஃப் ரூல். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஹெச் வந்து எது கூட போய் ஆட் ஆகும்னா லீஸ்ட்டு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்கிட்ட போய் ஆட் ஆயிரும். அதே மாதிரி இந்த OH மைனஸுங்கிறது ஹையஸ்ட் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் ஆட் ஆயிரும். அதாவது இந்த நீர் மூலக்கூறில் H+ வந்து குறைந்த ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் சேர்ந்துடும். OH மைனஸ் ஆனது அதிக ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பனில் போய் சேர்ந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன நமக்கு விளைபொருள் அதாவது ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா CH3. இந்த H இங்கே போய் ஆட் ஆகுறதுனால இங்கே CHங்கிறது CH2 மாறிடும். இந்த OH இங்கே போய் ஆட் ஆகுறதுனால CH2OHன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், CH3 அப்படியே இருக்குது, இந்த CH இந்த H இங்கே போகிறதுனால CH2 மாறிடுச்சு, இந்த OH போய் இங்கே ஆட் ஆகுறதுனால CH2OHன்னு மாறிடுச்சு. ஸோ இதனுடைய பேர் என்னென்னா N ப்ரோப்பைல் ஆல்கஹால், அதாவது நார்மல் ப்ரோப்பைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ A அப்படிங்கிறது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால், Bங்கிறது நார்மல் ப்ரோப்பைல் ஆல்கஹால். அடுத்தது தேர்ட் கொஷின், ஐடென்டிஃபை A அண்ட் B, அதாவது A மற்றும் Bயை கண்டறிக. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னென்னா ஃபீனால், அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சேர்மம் என்ன அப்படின்னா ஃபீனால் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜிங்க் துத்தநாகத்து கூட வினைப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த துத்தநாகம் என்ன பண்ணுன்னா அந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஜிங்க் ஆக்சைடு துத்தநாக ஆக்சைடாக வெளியேறிடும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இது கூடயே போய் சேர்ந்துடும். ஆல்ரெடி இங்கே என்ன மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது, அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்குது அப்படின்னா C6H5 இருக்குது. இந்த ஹைட்ரஜன் இதில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா C6H6 மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா பென்சின் கிடைக்கும். ஸோ பென்சின் தான் A காம்பவுண்ட். A மூலக்கூறு என்னென்னா பென்சின். அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன விளைப்பு அந்த ரியேஜன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, வினை காரணிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்குறாங்க, கீழே வந்து பென்சாயில் குளோரைட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு ஃபீனால் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது பேஸு, இன் பிரசன்ஸ் ஆஃப் பேஸ் வந்து பென்சாயில் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணுதுன்னா அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்காட்டன் பவுமன் ரியாக்ஷன். அதாவது ஃபீனால் ஆனது காரத்தின் முன்னிலையில் பென்சாயில் குளோரைடு கூட வினைப்படக்கூடிய வினையோட பெயர் ஸ்காட்டன் பவுமன் வினை. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபீனால் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் பென்சாயில் குளோரைடில் இருக்கக்கூடிய இந்த குளோரின் கூட சேர்ந்து HCl வெளியில் போயிடும். மீதி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். எப்படின்னா C6H5 இங்கே இருக்குது, இங்கே O இருக்குது, இங்கே O இருக்குது, இங்கே C இருக்குது, இங்கே C6H5. ஸோ அப்போ இந்த ஸ்பீசிஸ் அதாவது C6H5CO வந்து இங்கே போய் சேர்ந்துடும். சேரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அங்கே பாருங்கள், இந்த C6H5 அப்படியே இங்கே இருக்குது, இந்த ஆக்சிஜன் அப்படியே நம்ம இங்கே எடுத்து போட்டுக்கிறோம், இங்கே இருக்கக்கூடியதை நம்ம அப்படியே தொடர்ந்து எழுதுகிறோம். ஸோ CO C6H5. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஃபினைல் பென்சோயேட். ஸோ இதுதான் B சேர்மம். A சேர்மம்ங்கிறது பென்சின், B சேர்மம்ங்கிறது ஃபினைல் பென்சோயேட். ஃபோர்த் கொஷின், ஐடென்டிஃபை A to D in the following sequence of reactions. பின்வரும் வினையில் A முதல் D வரை கண்டறிக. இப்போ A அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க C2H4O. இது என்ன ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட் கூட ஆக்சிடைஸ் ஆகுது, அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட்டுடன் ஆக்சினேற்றம் அடைகிறது. அடைஞ்சு Bங்கிற ஒரு சேர்மத்தை கொடுக்குது, அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு C2H4O2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இது கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் வினைப்படும்போது C4H6O4Ca அப்படிங்கிற C காம்பவுண்ட், அதாவது C சேர்மத்தை கொடுக்குது. ஸோ இதை டிஸ்டிலேஷன் பண்ணுறாங்க, அதாவது வாழை வடித்தல் பண்ணும்போது D அப்படிங்கிற சேர்மத்தை கொடுக்குது. அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு மாலிகுலர் ஃபார்முலா C3H6Oன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த C2H4O என்னவா இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இந்த A காம்பவுண்ட் என்னவா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னா ஆல்கஹாலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரே ஒரு O இருக்குது. அடுத்தது என்னவா இருக்கும், ஆல்டிஹைடாக இருக்கலாம், கீட்டோனாக இருக்கலாம், ஈத்தராக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துலேயும் தான் ஒரே ஒரு ஆக்சிஜன் வரும். ஆனால் நமக்கு இந்த B சேர்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே O2 இருக்குது. இப்போ O2னா என்னென்னா அமிலம், COOHன்னு வரும். நம்ம எழுதும்போது COO அந்த ஒரு 2 ஓவை சேர்த்து அங்கே O2ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆக்சினேற்றம் நடக்குது. அப்போ ஆக்சினேற்றம் நடந்து அமிலத்தை கொடுக்கணுன்னா அது என்னவா இருக்கணும், ஆல்டிஹைடாக தான் இருக்கணும். அப்போ ஏங்கிறது ஆல்டிஹைட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வரணும்.
இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து C2H4Oங்கிற மூலக்கூறு வாய்ப்பாடு. அது என்னென்னா அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைட் என்ன ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஆக்சிடைஸ் ஆகுது. அதாவது அசிட்டால்டிஹைட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ஆக்சினேற்றம் அடையுது. நமக்கு தெரியும் ஆல்டிகைடு ஆக்சினேற்றம் அடைந்தால் அமிலத்தை கொடுக்கும். ஆல்டிகைடு குரூப் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா ஆசிட்ஸை கொடுக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த CH3CHOன்னு என்னவா மாறிடுதுன்னா CH3COOHஆ மாறிடுது. ஸோ இது வந்து அசிட்டிக் ஆசிட். ஒரு ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா ஆசிட் கொடுக்கும். அதாவது ஆல்டிஹைட் ஆக்சினேற்றம் அடைந்தால் அமிலத்தை கொடுக்கும். இந்த பி காம்பவுண்டோட கெமிக்கல் ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்குறாங்க C2H4O2. ஸோ இப்போ இங்கே கவுண்ட் பண்ணோம்னா C2H4O2 வருது. இது என்ன ஆகுது அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகுது. ரியாக்ட் ஆகும்போது கால்சியம் அசிட்டேட் அப்படிங்கிற காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனுடைய ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க C4H6O4Ca. அதாவது அசிட்டிக் அமிலமானது கால்சியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து கால்சியம் அசிட்டேட்டை உருவாக்குது. இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். அதாவது வாலை வடிக்கிறோம். இப்போ வாலை வடித்தல் செய்யும்போது டிஸ்டிலேஷன் பண்ணும்போது கால்சியம் கார்பனேட் மூலக்கூறு வெளியில் போயிடும். அதாவது கால்சியம் கார்பனேட் மாலிகுல் வந்து வெளில போயிடும். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க மாதிரி CaCO3 வெளியில் போயிடும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுத போகிறோம். இப்போ இங்கே CH3 இருக்குது, இங்கே CO இருக்குது, இங்கே CH3 இருக்குது. ஸோ அதை நம்ம கீழே எடுத்து எழுதிடுறோம். அது அசிட்டோன். அதனுடைய ஃபார்முலா C3H6O அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் A to D கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏலேருந்து D வரலும் கண்டுபிடிச்சிட்டோம். ஏங்கிறது அசிட்டால்டிஹைட், பிங்கிறது அசிட்டிக் ஆசிட், சிங்கிறது கால்சியம் அசிட்டேட், டிங்கிறது அசிட்டோன். அடுத்தது 5th கொஸ்டின். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். கீழ்காணும் வினையை பூர்த்தி செய்க. இங்கே நமக்கு என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரோபென்சின் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நைட்ரோபென்சின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஸ்டானஸ் அண்ட் HCl கூட ரியாக்ட் ஆகும்போது பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது டின் HCl-உடன் வினை புரிந்து ஏ உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி ரெண்டாவது ரியாக்ஷனில் ஜிங்க் அம்மோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆனால் பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது துத்தநாகம் அம்மோனியம் குளோரைடு கூட வினை புரிந்து பியை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. மூன்றாவது வினை என்னென்னா ஜிங்க்கு அண்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினை புரிந்து சியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ என்ன, பி என்ன, சி என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நைட்ரோபென்சின் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து டின் HCl எடுத்துக்கிறோம். டின் HCl அப்படிங்கிறது ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். அதாவது டின் HClங்கிறது ஒரு ஒடுக்க காரணியாக செயல்படுகிறது. இப்போ ஆக்சினேற்றம் ஒடுக்கம் இங்கே நடக்கும். ஆக்சினேற்ற ஒடுக்கம் அப்படின்னா என்னென்னா ஆக்சிஜனை நீக்கிறது, ஹைட்ரஜனை சேர்க்கறதுக்கு பேர் ஆக்சிஜன் ஒடுக்கம். அதாவது ரிடக்ஷன் இங்கே நடக்கும். ரிடக்ஷன்னா என்னென்னா ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இப்போ நம்ம இங்கே 6 ஹைட்ரஜன் எடுத்துருக்குறோம். இங்கே நைட்ரோபென்சின் இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆக போகுது, எப்படி ஆக்சிஜன் ரிமூவ் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரிடக்ஷன் நடக்கும்போது இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டு பிரேக் ஆகிடும். இந்த பிணைப்பு உடஞ்சிரும். உடஞ்சிட்டு இந்த பக்கமும் ஹைட்ரஜன் சேரும், இந்த பக்கமும் ஹைட்ரஜன் சேரும். அப்போ நைட்ரஜன் கூட இந்த பக்கம் 2 ஹைட்ரஜன் சேருது, ஆக்சிஜன் கூட இந்த பக்கம் 4 ஹைட்ரஜன் சேருது. அப்போ இந்த 4 ஹைட்ரஜன் 2H2Oவா வெளியில் போயிடும். அப்போ இந்த N கூட இந்த 2 ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா நமக்கு C6H5NH2 அப்படிங்கிற அனிலினை உருவாக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா வாட்டர் மாலிகுல், இந்த 4 ஹைட்ரஜன் இந்த 2 ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 2H2O வாட்டர் மாலிகுலாக வெளியில் போயிடுது. அதாவது 4 ஹைட்ரஜன் 2 மூலக்கூறு ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு 2 நீர் மூலக்கூறாக வெளியில் போயிடுது. அப்போ நைட்ரோபென்சின் அனிலினாக மாற்றப்படுகிறது. இது ஏ. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நைட்ரோபென்சின் வந்து ஜிங்க் அம்மோனியம் குளோரைடு கூட வினைப்படுத்துகிறாங்க. அதாவது ஜிங்க் அம்மோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகும்போதும் ரிடக்ஷன் தான் நடக்க போகுது. ஸோ இப்போ ரிடக்ஷன் நடக்கும்போது இந்த பாண்ட் பிட்வீன் நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து கிளீவ் ஆகிடும். அதாவது நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடைப்பட்ட பிணைப்பு வந்து உடஞ்சிரும், ஹைட்ரஜன் வந்து சேரும். இப்போ இங்கே நம்ம 4 ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் சேருது, இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் சேருது. அப்போ சேரும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு மூலக்கூறு தான் நீர் வெளியில் போகும். இப்போ இந்த இடத்துல நமக்கு நைட்ரோபென்சின் என்னவா மாற்றப்படுதுன்னா ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீனாக மாற்றப்படுகிறது. இதுதான் பி. மேலே இருக்கக்கூடிய வினையிலையும் ரிடக்ஷன், அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கம் தான் நடந்தது.
கீழே இருக்கக்கூடிய ரெண்டாவது ரியாக்ஷன்லையும் பார்த்தோன்னா ரிடக்ஷன், அதாவது ஆக்சிஜன் ஒடுக்கம் தான் நடந்தது. ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விளைபொருள் வந்து வேறு மாதிரி கிடக்குது. ஸோ இப்போ இதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, the product is purely depends upon the reagents used அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த விளைபொருள் எதை பொறுத்து நமக்கு கிடைக்கும்னா, நம்ம இங்கே ஒடுக்க காரணியாக பயன்படுத்தக்கூடிய காரணியை பொறுத்து இங்கே விளைபொருள் மாறும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஜிங்க் அமோனியம் குளோரைட் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்குது. ஏன்னா நம்ம ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் தான் வெளில போகுது. ஸோ இந்த இடத்துல 2 வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுறதுனால அனிலின் கிடைச்சிருது. இங்கே ஒரே ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுறதுனால நமக்கு ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்குது. அதாவது இந்த இடத்துல 2 மூலக்கூறு நீர் வெளியில் போகிறதுனால அனிலின் கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு மூலக்கூறு நீர் வெளியில் போகிறதுனால நமக்கு ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்குது. மூன்றாவது வினை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிங்க் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து ரிடக்ஷன் தான். இந்த இடத்துல ரிடக்ஷன் எப்படி நடக்கும், இங்கேயும் ஒடுக்கம் தான் நடக்க போகுது, எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள அந்த பாண்ட் பிரேக் ஆகுது, அந்த பிணைப்பு உடையுது. இந்த இடத்துலேயே பார்த்தோன்னா 4 ஹைட்ரஜன் ஆட் ஆகிடுது. இப்போ 4 ஹைட்ரஜனும் இங்கேயே நம்ம ஆட் ஆகும்போது இந்த 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு வாட்டர் மாலிகுலாக வெளில போயிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா C6H5N மட்டும்தான் இருக்கும். ஸோ இது டைமரைஸ் ஆகி இரண்டாக மாறி நமக்கு ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டை கொடுக்கும், ஒரு நிலைப்புத்தன்மையற்ற சேர்மத்தை உருவாக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா திருப்பி ஒடுக்கும்போது 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேரும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் சேரும். அப்போ C6H5NH, இந்த ஹைட்ரஜன் இங்கே போய் சேரும்போது NH C6H5. ஸோ இதுக்கு பேர் ஹைட்ரோசோ பென்சின். ஸோ இதுதான் வந்து சி. இப்போ ஏங்கிறது அனிலின், பிங்கிறது ஃபினைல் ஹைட்ராக்சிலமீன், சிங்கிறது ஹைட்ரோசோ பென்சின். அடுத்தது 6th ப்ராப்ளம். predict A to E for the following reaction. பின்வரும் வினையில் A முதல் Eஐ கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு பென்சின் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல மீத்தைல் குளோரைட் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் குளோரைட் கொடுத்துருக்குறாங்க. இது கூட ரியாக்ட் பண்ணால் ஏ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏ வந்து கான்சன்ட்ரேஷன் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேஷன் சல்ஃபரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆனால் பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது C6H5ங்கிற பென்சின் வந்து மீத்தைல் குளோரைட் அலுமினியம் குளோரைடு வினை புரிந்து ஏவை கொடுக்குது. ஏ அடர் கந்தக அமிலம் அடர் நைட்ரிக் அமிலத்தை கூட வினை புரிந்து பியை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பி அகைன் வந்து பார்த்தோன்னா டின் HCl கூட ரெடியூஸ் ஆகி சி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. பி ஆனது டின் HCl ஒடுக்கப்பட்டு சியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. சி எது கூட வினை புரியுது அப்படின்னா சோடியம் நைட்ரைட் மற்றும் HCl. ஸோ சி எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா சோடியம் நைட்ரைட் அண்ட் HCl கூட ரியாக்ட் ஆகி டியை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க, டியை கொடுக்குது. ஸோ டி அகைன் வந்து CuCN கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஈயை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, இ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பென்சின் கொடுத்துருக்குறாங்க. அங்கே வந்து ஃபார்முலா கொடுத்தாங்க, நம்ம இங்கே ரிங் ஸ்ட்ரக்சராக எடுத்துக்கிறோம். ஸோ பென்சின் வந்து மீத்தைல் குளோரைட் அண்ட் அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். ஸோ அப்போ இந்த பென்சினானது மீத்தைல் குளோரைடு அலுமினியம் குளோரைடு கூட வினைப்படும் போது இந்த ஹெச்சும் இந்த சிஎல்லும் என்ன சேர்ந்து HCl வெளியில் போயிடும். அப்போ இந்த CH3 இங்கே போய் சேர்ந்துடும். சேரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டொலுவின் அப்படிங்கிற ஒரு சேர்மம் கிடைக்குது. ஸோ அப்போ இந்த மீத்தல் குளோரில் இருக்கக்கூடிய குளோரினும் ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இந்த CH3 இங்கே போய் ஆட் ஆகிடும். அப்போ நமக்கு டொலுவின் கிடைக்குது. ஸோ டொலுவின் வந்து எது கூட ரியாக்ட் பண்ணுறோம்னா கான்சன்ட்ரேஷன் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் சல்ஃபூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அதாவது டொலுவினை அடர் கந்தக அமிலம் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரியும் போது நைட்ரேஷன் வந்து நடக்குங்க. இங்கே வந்து நைட்ரேஷன் நடக்கும், அதாவது நைட்ரோ ஏற்றம் நடக்கும். இந்த CH3 அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், அதாவது ஆர்த்தோ மற்றும் பேரா வழி நடத்தக்கூடிய தொகுதியாக இருக்கிறதுனால நம்ம ஆர்த்தோ இடத்துல NO2 அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு போய் சேருது. இப்போ இதுக்கு பேர் தான் நைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம், நைட்ரோ ஏற்றம். அப்போ இந்த டொலுவினானது அடர் கந்தக அமிலம் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரிந்து நமக்கு ஆர்த்தோ நைட்ரோ டொலுவின் அப்படிங்கிற பி சேர்மத்தை உருவாக்குது. இந்த பி எது கூட வினைப்படுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டின் HCl கூட வினைப்படுது.
அதாவது பி காம்பவுண்ட் ரியாக்ட்ஸ் வித் டின் அண்ட் HCl அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். டின் HCl வந்து ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுது. அதாவது டின் HCl வந்து ஒரு ஒடுக்க காரணியாக செயல்படுது. அப்போ இந்த இடம் வந்து ஒடுக்கமடையும். நம்ம ஏற்கனவே NO2 எப்படி வந்து ஒடுக்கமடையுங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது ஏற்கனவே NO2 எப்படி ரிடியூஸ் ஆகுதுங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ இந்த NO2 என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா NH2 கன்வெர்ட் ஆகும். அதாவது NO2 என்னவாக மாற்றம் அடையும் அப்படின்னா NH2 மாற்றம் அடையும். இப்போ நமக்கு சி என்ன அப்படின்னா ஆர்த்தோ அமினோ டொலுவின் அப்படிங்கிறது தான் சி காம்பவுண்ட். இந்த சி ஆனது சோடியம் நைட்ரேட் HCl கூட ரியாக்ட் ஆகுது. இப்போ இந்த ரியேஜென்ட் என்ன ரியேஜென்ட்னா டயசோசியேஷன் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். டயசோ ஆக்கல் வினை நடக்கும் இது கூட வினைப்படுத்தினோம்னா. அப்போ நமக்கு இந்த NH2 என்னவா மாற்றப்படுதுன்னா டயசோனியம் குரூப்பாக மாற்றப்படுது. இந்த டொலுவின் வந்து அப்படியே தான் இருக்குது. அந்த டொலுவினோட ஸ்கெலட்டன் அப்படியே தான் இருக்குது. இந்த NH2 மட்டும் என்னவா மாற்றப்படுதுன்னா N2Cl அப்படியே மாற்றப்படுது. இந்த NaNO2 HCl கூட வினை புரிந்தாவே நமக்கு டயசோனியம் குளோரைடு உருவாகும். இப்போ இந்த இடத்துல இது டயசோனியம் ஸ்கெலட்டன் வச்சுக்கிட்டு இதனுடைய ஆர்த்தோ பொசிஷனில் மீத்தைல் இருக்குது. அப்போ இந்த டி காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னா ஆர்த்தோ மீத்தைல் பென்சின் டயசோனியம் குளோரைடு அப்படிங்கிறது தான் டி. இப்போ ஏங்கிறது டொலுவின், பிங்கிறது ஆர்த்தோ நைட்ரோ டொலுவின், சிங்கிறது அமினோ டொலுவின், டிங்கிறது ஆர்த்தோ மீத்தைல் பென்சின் டயசோனியம் குளோரைடு. இதை தான் நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அடுத்தது அந்த CuCN கூட ரியாக்ட் பண்ணுறோம். ரியாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த N2Cl ஸோ நைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகிடும். அந்த காப்பர் வந்து குளோரின் எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துக்கு சயனைட் போயிடும். அப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா N2Cl இருந்த இடத்துல CN வந்துருச்சு. இப்போ இதுக்கு பேர் ஆர்த்தோ சயனோ டொலுவின் அப்படிங்கிறது இ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அப்படியே தான் நம்ம தமிழில் கொடுத்துருப்போம். அடுத்தது பென்சின் வந்து மெத்தில் குளோரைடு அண்டு அலுமினியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகுது. இதுக்கு வந்து ரீமர் டீமன் ரியாக்ஷன் சொல்லலாம். இப்போ இதில் HClலும் சேர்ந்து HClஆக வெளியில் போயிடுது. இந்த CH3 இங்கே போயிட்டு சேர்ந்துரும். நமக்கு டொலுவின் கிடைக்குது. இந்த டொலுவின் வந்து அடர் கந்தக அமிலம் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரிந்துக்கும் போது நமக்கு நைட்ரோ ஏற்றம் அடைந்து ஆர்த்தோ நைட்ரோ டொலுவினை உருவாக்குது. இது பி சேர்மம்னு சொல்கிறோம். இது வந்து டின் HCl கூட சேர்க்கும்போது ஒடுக்க வினை நடைபெறுது. அப்போ இந்த NO2 ஒடுக்கம் அடைந்து NH2 மாறுது. இந்த சேர்மத்துக்கு பேர் வந்து ஆர்த்தோ அமினோ டொலுவின். இதுதான் சின்னு சொல்கிறோம். இதை வந்து சோடியம் நைட்ரேட் HCl-உடன் வினைப்படுத்தும் போது டயசோ ஆக்கல் வினைக்கு உட்பட்டு பென்சின் டயசோனியம் குளோரைடு நமக்கு கிடைக்கும். இது கூட வினைப்படுத்தணும்னா அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வினை விளைபொருள் கிடைக்குது அப்படின்னா ஆர்த்தோ மெத்தில் பென்சின் டயசோனியம் குளோரைடு கிடைக்குது. இதுதான் டி. இது அடுத்தது என்னென்னா CuCN கூட வினைப்படும் போது இங்கே இருக்கக்கூடிய N2 நைட்ரஜன் வாயு வெளியேற்றப்படும். இந்த காப்பர் இந்த Cl எடுத்துகிட்டு CuCl வெளியில் போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த CN போயிடும். அப்போ இதுக்கு என்னன்னா ஆர்த்தோ சயனோ டொலுவின். இதுதான் இ சேர்மம்னு சொல்கிறோம். அடுத்தது 7th ப்ராப்ளம். ஐடென்டிஃபை A, B அண்ட் C. A, B மற்றும் C-ஐ கண்டறிக. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்சால்டிஹைட் கொடுத்துருக்காங்க. இது ஜிங்க் அமால்கம் HCl கூட ரியாக்ட் ஆகி A கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பென்சால்டிஹைட் ஜிங்க்கு பாதரசம் HCl-உடன் வினைபுரிந்து A கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ A அகைன் ரியாக்ட் வித் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் விச் கிவ்ஸ் Bன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏவானது காரத்தின் முன்னிலையில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைபுரிந்து Bயை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ B again reacts with sodium hydroxide and calcium oxide which gives C அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது B ஆனது சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் கால்சியம் ஆக்சைடுடன் வினைபுரிந்து Cயை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ABC என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது பென்சால்டிஹைடு. இதை ஜிங்க்கு அமால்கம் HCl கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷனோட பேர் வந்து கிளம்மன்சன் ரிடக்ஷன். ஸோ இப்போ இந்த கிளம்மன்சன் ரிடக்ஷனில் ஆல்டிஹைடு வந்து ரிடியூஸ் ஆகும். எப்படின்னு பார்ப்போம். ஸோ அப்போ இது வந்து பென்சால்டிஹைட். நான் இங்கே இருக்கக்கூடியதை ரிங் ஸ்ட்ரக்சராக போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜிங்க் அமால்கம் HCl வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இது இந்த ரியாக்ஷனுக்கு பேர் கிளம்மன்சன் ரியாக்ஷன். இப்போ இந்த CO குரூப் என்னவா மாற்றப்படும்னா CH2 மாற்றப்படும். அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த CO குரூப் இஸ் கன்வெர்டட் இன்டு CH2 in the case of கிளம்மன்சன் ரிடக்ஷன். அதாவது ஆல்டிஹைடை பென்சால்டிஹைடை நம்ம இப்படி எழுதுகிறோம். பென்சால்டிஹைடை துத்தநாகம் பாதரசம் HCl-உடன் வினைப்படுத்துகிறோம். இந்த வினைக்கு பேர் வந்து கிளம்மன்சன் ஒடுக்க வினை. இப்போ கிளம்மன்சன் ஒடுக்க வினையில் எது ஒடுக்கம் அடையும்னா அந்த கார்பனைல் தொகுதின்னு சொல்லக்கூடிய CO ஒடுக்கம் அடைந்து CH2 மாற்றப்படும்.
அப்போ இந்த COCH3 2 மாறிடுச்சுன்னா இங்கே CH2 வந்துடும், இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், நமக்கு CH3 மாறிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டொலுவின் அப்படிங்கிற ஏ சேர்மம் கிடைக்குது. இந்த டொலுவின் வந்து எது கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த CH3 வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். அதாவது டொலுவினை காரத்தின் முன்னிலையில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் வினைப்படுத்தும் போது ஆக்சிஜனேற்றம் நடக்கும். ஸோ அப்போ இந்த CH3 வந்து ஆக்சிடைஸ் ஆகி COH ஆசிடாக மாறிடும். அதாவது CH3 ஆக்சிஜனேற்றம் அடைந்து COOH அமிலமாக மாற்றப்படுகிறது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, நாங்கள் பென்சோயிக் ஆசிட் அதாவது பென்சாயிக் அமிலம்ங்கிற பி காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இந்த பிஏ அடுத்தது எது கூட ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அண்டு கால்சியம் ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது பிஐ சோடியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஆக்சைடுடன் வினைப்படுத்தும் போது இந்த இடத்துல இந்த CO2 வெளியில் போயிடும். இந்த CO2 வந்து வெளியில் போயிடுச்சுன்னா இந்த ஹெச் இது கூட போய் சேர்ந்துடும். அப்போ இங்கே C6H5 இருக்குது, இந்த ஹெச் இங்கே போய் சேரும்போது C6H6 ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பென்சின் அப்படிங்கிற சி காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ அடுத்தது 8th கொஷின். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். கீழ்காணும் வினையை பூர்த்தி செய்க. எத்தனாயிக் ஆசிட் கொடுத்துருக்குறாங்க, அதாவது எத்தனாயிக் அமிலம். இது SOCl2ன்னு சொல்லக்கூடிய தயோனைல் குளோரைடுடன் வினைபுரியுது. ஸோ தயோனைல் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகி ஏ அப்படிங்கிற காம்பவுண்டை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ வந்து எகைன் வந்து பலேடியம் இன் பேரியம் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகி பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏவானது பேரியம் சல்ஃபேட்டில் உள்ள பலேடியத்துடன் வினைபுரிந்து பியை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அகைன் பி ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு விச் கிவ்ஸ் சின்னு சொல்கிறாங்க. அதாவது பி சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து சியை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏபிசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் எத்தனாயிக் அமிலம், எத்தனாயிக் ஆசிட். எத்தனாயிக் ஆசிடுங்கிறது அசிட்டிக் ஆசிட் தான், 2 கார்பன் இருக்கிறதுனால அது எத்தனாயிக் ஆசிடுன்னு நம்ம சொல்கிறோம் ஐயூபாக்கில். ஸோ இது வந்து நம்ம தயோனைல் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ தயோனைல் குளோரைடுங்கிறது குளோரினேட்டிங் ஏஜென்ட். அதாவது தயோனைல் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு குளோரினேற்ற காரணியாக செயல்படும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த SO வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துகிட்டு SO2 சல்ஃபர் டை ஆக்சைடாக ரிமூவ் ஆகிடும். ஒரு ஹெச் இந்த குளோரின் எடுத்துக்கும். ஸோ இன்னொரு குளோரின் இங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகிடும். சப்ஸ்டியூட் ஆகும்போது பார்த்தோம்னா அங்கே CH3 இருக்கும், COCl. இந்த O இந்த SO கூட சேர்ந்து SO2 வெளில போயிடுது. இந்த ஹெச் இங்கே ஒரு குளோரின் கூட சேர்ந்து HCl வெளில போயிடுது. அப்போ இங்கே மீதி என்ன இருக்குன்னா Cl மட்டும்தான் இருக்கும். இந்த Cl போய் இது கூட சேர்ந்துச்சுன்னா நமக்கு CH3COCl அப்படிங்கிற அசிட்டைல் குளோரைடு அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை கொடுக்குது. இப்போ இந்த அசிட்டைல் குளோரைடு தான் என்ன அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்கிறோம். இந்த அசிட்டைல் குளோரைடு எது கூட வினைப்படுத்துகிறாங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பலேடியம் இன் பேரியம் சல்ஃபேட். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வந்து ரோசன்முண்ட் ரெடக்ஷன். ஒரு ஆசிட் குளோரைட் பலேடியம் இன் பேரியம் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷனுக்கு பேர் வந்து ரோசன்முண்ட் ரெடக்ஷன். அதாவது ஒரு அமில குளோரைட், இங்கே வந்து நம்ம அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிறோம். அசிட்டைல் குளோரைடு வந்து பேரியம் சல்ஃபேட்டில் உள்ள பலேடியத்துடன் வினைப்படுத்தக்கூடிய அந்த வினைக்கு பேர் வந்து ரோசன்முண்ட் ஒடுக்கம். இப்போ இந்த இடத்துல ஒடுக்க வினை நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து சேரும்போது இந்த குளோரின் வந்து வெளில போயிடும். இங்கே ஹைட்ரஜன் சேரும்போது அந்த அமில குளோரைடானது ஆல்டிகைடாக மாற்றப்படுகிறது. ஸோ இப்போ ஆசிட் குளோரைடு வந்து ரெடக்ஷன் ஆகும்போது ஆல்டிகைட் நமக்கு கிடைக்குது. ஸோ அசிட்டால்டிகைட் அப்படிங்கிறது பி. இந்த அசிட்டால்டிகைடு அகைன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுறாங்க. ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்டால் கிடைக்குது. ஸோ ஆல்டால் கண்டென்சேஷனில் நம்ம பார்ப்போம். ரியாக்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு, ரியேஜென்ட் வந்து பேஸ். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பேர் வந்து ஆல்டால்னு சொல்லுவோம். அதாவது ஆல்டிகைடு வந்து காரத்துடன் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் பட்சத்தில் நமக்கு எது உருவாகுதுன்னா ஆல்டால் வந்து உருவாகுது. ஸோ இது ஆல்டால் குறுக்க வினையில் இந்த வினையை நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஏங்கிறது அசிட்டைல் குளோரைட், பிங்கிறது அசிட்டால்டிகைட், சிங்கிறது ஆல்டால். அடுத்து 9th கொஷின். ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஏ மற்றும் பியை கண்டறிக. நமக்கு நைட்ரோபென்சின் கொடுத்துருக்குறாங்க, இங்கே டின் HCl கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடக்ஷன் நடந்து பி கொடுக்கும். பி புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆனால் நைட்ரோபென்சின் ரெடக்ஷன் ஆனால் ஏ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏ புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் ஆனால் பி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏபி என்னென்னு. ஸோ நைட்ரோபென்சின் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நமக்கு டின் HCl எடுத்துக்கிறோம். ஏற்கனவே இந்த ரெடக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நைட்ரோபென்சினில் நைட்ரஜன் ஆக்சிஜனுக்கு உள்ள இந்த பாண்ட் கிளீவ் ஆகும். அதாவது நைட்ரோபென்சினில்
நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிணைப்பு வந்து பிளவுட்டுரும், ஹைட்ரஜன் சேரும்போது இந்த பக்கமும் ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. ரெண்டு பக்கமும் ஹைட்ரஜன் சேரும்போது இங்கே NH2, இங்கே இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டராக வெளியில் போயிடும். அதாவது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நீராக வெளில போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த இந்த H2 கூட சேர்ந்து NH2ன்னு மாறிடுது. ஸோ அனிலின் கிடைக்குது. அனிலின் தான் நமக்கு A. இந்த அனிலின் அடுத்தது எது கூட ரியாக்ட் ஆகுதுன்னா புரோமின் வாட்டர். அதாவது அனிலின் புரோமின் நீர் கூட வினைபுரியுது. வினைபுரியும் போது நமக்கு இந்த அனிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த NH2 வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதாவது NH2 வந்து ஆர்த்தோ மற்றும் பேரா வழி நடத்தக்கூடிய ஒரு தொகுதி. அதனால் இந்த புரோமினேற்றம் நடக்கும். இப்போ புரோமினேற்றம் நடக்கும்போது இந்த 2, 4, 6 அப்படிங்கிற ஒரு இடத்துலலாம் புரோமின் போய் சேர்ந்துடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 2,4,6 ட்ரை புரோமோ அனிலின் அப்படிங்கிற B சேர்மத்தை கொடுக்குது. ஸோ அடுத்தது 10th கொஷின். ஐடென்டிஃபை A அண்ட் B ஃபார் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். A மற்றும் B கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே நமக்கு பென்சின் டயசோனியம் குளோரைட் கொடுத்துருக்குறாங்க. இங்கே CuCN கொடுத்துருக்குறாங்க. அது கூட ரியாக்ட் ஆகி A கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஹைட்ராலிசிஸ் ஆச்சுன்னா B கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பென்சின் டயசோனியம் குளோரைட் CuCN-உடன் வினைபுரிந்து A கொடுக்குது. இது வந்து நீரார் பகுக்கப்பட்டு அமிலத்தின் மூலில் நீரார் பகுக்கப்பட்டு B கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு பென்சின் டயசோனியம் குளோரைட் எடுத்துக்கிறோம். இப்போ CuCN-உடன் நம்ம இதை வினைப்படுத்துகிறோம். வினைப்படுத்தும் போது இந்த Cu இங்கே இருக்கக்கூடிய Cl எடுத்துக்கும். அங்கே இருக்கக்கூடிய நைட்ரஜன் வாயுவாக வெளியில் போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா C6H5CN கிடைக்கும். இப்போ ஃபினைல் சயனைடு அப்படிங்கிறது A சேர்மம். அதாவது ஃபினைல் சயனைடுங்கிறது A காம்பவுண்ட். ஸோ இந்த ஃபினைல் சயனைடு வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகுது. ஹைட்ராலிசிஸ் ஆகும்போது இந்த CN ஹைட்ரலைஸ் ஆகும்போது ஆசிடாக மாற்றப்படும். ஸோ இப்போ இந்த CN வந்து நீரார் பகுக்கும்போது அமிலமாக மாற்றப்படும். அப்போ B அப்படிங்கிறது நமக்கு பென்சோயிக் ஆசிட், அதாவது பென்சோயிக் அமிலம். ஸோ மீதி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.